வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதையை கேட்க போறோம். இந்த கதையில் ஹீரோ யாருன்னு தெரியுமா? சிங்கம் இல்ல, புலி இல்ல. இன்று நம்ம கதையின் ஹீரோ பழங்கள். மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு, திராட்சை இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஒரு அருமையான பாடம் சொல்லப் போறாங்க. அப்போ வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துக்கு அருகில் ஒரு பெரிய பழத்தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் மிகவும் அழகாக இருந்தது. அங்கே மாம்பழ மரம், ஆப்பிள் மரம், வாழை மரம், ஆரஞ்சு மரம், திராட்சை கொடிகள் இப்படி பல மரங்கள் வளர்ந்திருந்தன. காலை நேரம் வந்ததும் பறவைகள் கீச்சு கீச்சு என்று பாடும். மெதுவான காற்று மரங்களின் இலைகளை ஆட்டும். சூரியன் மெதுவாக ஒளி வீசும். அந்த தோட்டம் முழுக்க சந்தோஷமும் அழகும் நிறைந்த இடம். ஆனா ஒரு நாள் அந்த தோட்டத்தில் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது. மனிதர்கள் இல்லாத நேரத்தில் அந்த பழங்கள் எல்லாம் தங்களுக்குள் பேச ஆரம்பிச்சாங்க. முதலில் பேச ஆரம்பிச்சது மாம்பழம். மாம்பழம் பெருமையாக சொன்னது, இந்த உலகத்திலேயே நான் தான் சிறந்த பழம். எல்லா குழந்தைகளுக்கும் நான் தான் ரொம்ப பிடிக்கும். நான் தான் பழங்களின் ராஜா. அதை கேட்ட ஆப்பிள் சிரித்தது. ஆப்பிள் சொன்னது, அப்படி சொல்லாதே நந்தா. டாக்டர்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? ஒரு நாள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் தேவையில்லை. அதனால் நான் தான் முக்கியமான பழம். அதை கேட்ட வாழைப்பழம் உடனே பேச ஆரம்பிச்சது. ஓஹோ, நீங்க இருவரும் சண்டை போடாதீங்க. குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போது என்ன எடுத்துச் செல்றாங்க தெரியுமா? வாழைப்பழம். உடனே சக்தி தர்றது நான் தான். அதுக்குள் ஆரஞ்சு பேச ஆரம்பிச்சது. என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் உடம்புக்கு வைட்டமின் சி கொடுக்கறேன். நோய் வராம காப்பாத்துறது நான் தான். அதுக்குள் திராட்சை கூட பேச ஆரம்பிச்சது. நான் சின்னதா இருக்கலாம், ஆனா என்னுள் நிறைய சத்து இருக்கு. என்னை ஜூஸ் ஆக்கியும் சாப்பிடலாம், உலர் திராட்சையாவும் சாப்பிடலாம். இப்ப எல்லா பழங்களும் சண்டை ஆரம்பிச்சாங்க. நான் தான் பெரியவன், இல்லை நான் தான், இல்லை நான் தான். அந்த தோட்டம் முழுக்க சத்தமாகிவிட்டது. அப்போ அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு பெரிய பழைய ஆலமரம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த ஆலமரம் ரொம்ப வயசானது. அதுக்கு நிறைய அறிவு. அது மெதுவாக பேச ஆரம்பிச்சது. குட்டிப் பழங்களே, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? மாம்பழம் சொன்னது, நாங்க யார் பெரிய பழம் என்று பேசிக்கிட்டு இருக்கோம். அதை கேட்ட ஆலமரம் மெதுவாக சிரித்தது. உண்மையில் யாரும் தனியா பெரியவர்களில்லை. மாம்பழம் இனிப்பு தரும், ஆப்பிள் ஆரோக்கியம் தரும், வாழைப்பழம் உடனே சக்தி தரும், ஆரஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தி தரும், திராட்சை புத்துணர்ச்சி தரும். அதனால் ஒவ்வொரு பழமும் உலகத்திற்கு முக்கியம். பழங்களெல்லாம் அமைதியாக சிந்திக்க ஆரம்பித்தன. அந்த நேரத்தில் ஒரு குட்டி குரங்கு தோட்டத்துக்குள் வந்தது. அது ரொம்ப பசியாக இருந்தது. அது முதலில் ஒரு மாம்பழம் எடுத்தது. வாவ், ரொம்ப சுவை. பின்னர் அது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டது. அடடா, இதுவும் சூப்பர். பின்னர் அது ஆரஞ்சு சாப்பிட்டது. பின்னர் திராட்சையும் சாப்பிட்டது. அது ரொம்ப மகிழ்ச்சியாகி சொன்னது, இந்த தோட்டத்தில் இருக்கும் எல்லா பழங்களும் ரொம்ப அருமை. அதை கேட்ட பழங்களெல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. மாம்பழம் மெதுவாக சொன்னது, நான் தவறாக நினைத்தேன். ஆப்பிள் சொன்னது, நானும். வாழைப்பழம் சொன்னது, நாம் எல்லாரும் நண்பர்களாக இருக்கலாம். அந்த நாளிலிருந்து அந்த தோட்டத்தில் இருந்த பழங்கள் யாரும் சண்டை போடவில்லை. அவையெல்லாம் ஒன்றாக பேசின, ஒன்றாக சிரித்தன, நண்பர்களாக வாழ்ந்தன. ஒரு நாள் சில குழந்தைகள் அந்த தோட்டத்திற்கு வந்தார்கள். அவர்கள் பல பழங்களை சேகரித்து வீட்டிற்கு எடுத்துச் சென்றார்கள். வீட்டில் அம்மா அந்த பழங்களைக் கொண்டு ஒரு பெரிய பழ சலாட் செய்தார். மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு, திராட்சை எல்லாம் சேர்ந்து ஒரு ரொம்ப சுவையான சலாடானது. குழந்தைகளெல்லாம் மகிழ்ச்சியாக சாப்பிட்டனர். அதை பார்த்த பழங்களெல்லாம் ஒன்றாக நினைத்தன,
நாம் ஒன்றாக இருந்ததால்தான் இந்த மகிழ்ச்சி. அந்த நாளிலிருந்து அந்த தோட்டம் ஒரு புதிய பெயர் பெற்றது, ஒற்றுமை தோட்டம். அங்கே வரும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டது. ஒற்றுமை இருந்தால்தான் உண்மையான வலிமை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமை இருக்கிறது, அதை மதிக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இப்படி அருமையான கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். பாய் குழந்தைகளே.